கைஸ், நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்தில் கேமராவில் மாட்டின சில உண்மையான அமானுஷியமான வீடியோஸை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோ செம பயங்கரமாக இருக்கும். இந்த வீடியோவில் வர்ற சம்பவம் எல்லாமே உண்மையாகவே நடந்தது. அதனால நீங்கள் ரொம்ப பயப்படக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்க வேணாம். ப்ரோ இல்லை ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி ஹாரர் வீடியோஸ் பார்க்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி அண்ட் இந்த வீடியோ ரியல் கோஸ்ட் ஃபுட்டேஜஸ். இந்த ஓஜா போர்டை வச்சு பேய் கூட கான்டாக்ட் பண்ணுற, பேய் கூட விளாட்றேன்னு சொல்லிட்டு சில விஷயம் பண்ணுவாங்களே, அது மாதிரி சாரா சரிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்குது. மெக்சிகோவில் இருக்க ஒரு அம்மாவும் பொண்ணும் இந்த கேமை விளாண்டுருக்காங்க. இந்த கேமில் என்ன பண்ணணும்னா 2 காயினை கையில் வச்சுட்டு சாரா சரிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின்ஸை கீழே போடணும். வீட்டில் யாருமே இல்லாதப்ப அம்மாவும் பொண்ணு மட்டும் இதை விளாண்டுருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க அம்மா அந்த காயினை போடுறத வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த அம்மாவுக்கு பின்னாடி பயங்கரமாக சவுண்டு கேட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருந்து யாரோ டச் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கு. ப்ரோ இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் ப்ரோ, சும்மா அவங்க வீடியோக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு ப்ளே பண்ணுறாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, எஸ், இவங்க 2 பேர் மட்டும் இருக்க அந்த வீட்டில் யாரோ ஒருத்தரோட கை பின்னாடி இருந்து வருது. சேஸ் அப்படின்றவரும் அவரோட ஒய்ஃபும் அவரோட தாத்தா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க தாத்தா 1 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போயிடுறாரு. ஒரு நாள் அவரோட ஒய்ஃபு அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவர் மட்டும் வீட்டில் தனியாக இருக்காரு. அப்போ இவர் மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறப்ப இவரோட ரூமுக்கு வெளியே இருந்து ரூம் கதவை யாரோ திறக்கிற மாதிரி இவருக்கு சவுண்டு கேட்குது. Let me just show you. இவர் அதை பார்த்து பயந்துட்டு வீடியோ எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரே பயமாயிருச்சு, நம்ம போய் கதவை திறக்கலாமா வேணாமா அப்படின்னு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னதான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. வெளியே போயிட்டு நிறைய இடத்துல பார்க்குறாரு, அங்கேயுமே வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. டக்குன்னு மறுபடியும் டோரை தட்டுற சவுண்டு கேட்குது. And like we're literally just. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நம்ம இருந்தால் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி நம்ம இந்த வீட்டில் இருக்க வேணாம், வீட்டை காலி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கே வீட்டை காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் பெட்டி படிக்கையெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டு போகலான்னு கிளம்புறப்ப We got all of our stuff packed. Oh, what? Okay, yeah, we're out here. எஸ், மறுபடியும் சவுண்டு பயங்கரமாக கேட்குது. இதை சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை பார்த்த எல்லாருமே கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து உங்கள் தாத்தாவோட ஆவி தான், உங்கள் தாத்தாவோட வீடு தானே, அவர் 1 மந்த் முன்னாடி தானே இறந்தாருன்னு சொன்னீங்க, அவரோட ஆவி தான் திரும்ப வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா அவரோட வீட்டில் அவர் மட்டும்தான் இருக்கணும்னு அந்த ஆவி நினைக்கிது போல், இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்கோம். இப்படி வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுது, உங்களை பயம்புறுத்துதுன்னா நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகணுன்னு தான் அந்த தாத்தாவோட ஆவி இப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் தன்னோட வீட்டு பேஸ்மெண்ட்டில் ரொம்ப நாளாக ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாரு. அங்கே எதுவுமே இல்லை. ஒரு நாள் சவுண்டு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சரி என்னதான் இருக்குன்னு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கேமரா ஆன் பண்ணிட்டு இவர் போகிறாரு. இவர் பேஸ்மெண்ட் போயிட்டு அங்கேயும் சுற்றி பார்க்குறாரு. அங்கே எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படிடா சவுண்டு வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு அவருக்கு பின்னாடி நிற்கிது. அது வேற யாரும் கிடையாது, அவரோட பொண்ணு தான். பட் இதில் ஹைலைட் என்னென்னா, இவரும் சரி ஓகே நம்ம பொண்ணு தான் நம்மளை ப்ராங்க் பண்ணுறதுக்காக அந்த சவுண்டு விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மேலே வந்துடுறாரு. இவர் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸை வீடியோ எடுக்கிறாரு. அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் யாரோ பாலை எட்டி உதைக்கிற மாதிரி அந்த பால் மேலே பறந்து வருது. ஸோ உண்மையாகவே அந்த பேஸ்மெண்ட்டில் ஏதோ ஒன்று இருக்குது. அர்ஜென்டினாவில் இருக்க ஒரு பொண்ணு யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது, இந்த ஒமேகலில் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுறது, இதில் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்காங்க. 2021 ஒமேகலில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இவங்க நைட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு பின்னாடி பெட்டில் இருக்க பிளாக் கலர் ஆப்ஜெக்ட் ஃப்ளாட்டாக படுத்திருக்க மாதிரி இருக்கா. ஆனால் அதையே இவங்களுக்கு பின்னாடி இருக்க கண்ணாடியில் பாருங்கள், அது எந்திரிச்சு நிற்கிற மாதிரி இருக்குது. எந்திரிச்சு நின்ன மாதிரி மட்டும் இல்லை, அது ஸ்லோவாக நகர ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை அவங்களும் நோட் பண்ணல, இவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்த ஸ்ட்ரேஞ்சர் யாருமே நோட் பண்ணல. அதுக்கப்புறம் இவங்க வழக்கம் போல் அந்த வீடியோவை
வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு ஓகே வீடியோலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலான்னு சொல்லி பார்க்குறப்ப தான் இவங்களே அந்த விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு இந்த விஷயத்தை யூடியூப்பில் வீடியோவாக அப்லோட் பண்ணிருந்துச்சு அப்படின்னா இந்த பொண்ணு எடிட்டிங்கில் ஏதாவது பண்ணியிருக்கோம், நம்மளை பயன்படுத்துறதுக்கு இப்படி பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒமேகலில் ஸ்டேஞ்சர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கப்ப லைவாக இது நடந்ததுனால அந்த பொண்ணுக்கே என்ன நடந்துச்சுன்னு புரியல. ஒரு லேடி அவங்க குழந்தைய வீடியோ எடுத்து அவங்க அக்கௌண்ட்டில் போடுறாங்க. அது 6 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா அவங்க குழந்தை விளையாடிட்டு இருக்கிறத அவங்க யதார்த்தமாக வீடியோ எடுக்கும்போது என்ன நடந்துச்சுங்கிறத நீங்களே பாருங்கள். எஸ், கண்ணுக்கு தெரியாத யாரோ அந்த குழந்தையோட காலை பிடிச்சி இது மாதிரி இழுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு உங்களுக்கு தோணலாம், ப்ரோ குழந்தை வந்து இந்த மாதிரி விளையாண்டுருக்கல, அது சும்மா காலை தூக்கியிருக்கு அப்படின்னு. இந்த வீடியோவை இன்னொரு டைம் நல்லா பாருங்கள். இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தவங்க எல்லாருமே கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு அந்த வீட்டை விட்டு போயிருங்க, உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் குழந்தைக்காக போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன குழந்தை இந்த மாதிரி காலை தூக்கி ஒரே டைமில் 2 கால் மூவ் ஆகிற மாதிரி பண்ணவே முடியாது. இப்படி நடந்திருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆவரி ஜோன்ஸ் அப்படின்றவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்டாரிக்காவில் இருக்க ஒரு பீச்சுக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக அதையும் தாண்டி வேற எங்கேயோ போகிறாங்க. பட் ஒரு நாள் பீச்சில் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் நைட்டு தூங்குறாங்க. காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடந்து போகிறப்ப ஒரு அமானுஷ்யமான சவுண்டை கேட்குறாங்க. எஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு கொடூரமான சவுண்டு கேட்குது. இந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து கிங்காங் படத்தில் வர மாதிரி பெரிய கொரிலாவோட சவுண்டாக இருக்கலாம். ஆக்சுவலாக இவங்களே ஆன் ஸ்பாட்டில் தான் சொல்கிறாங்க. ஆனால் கொரிலா சவுண்டாக இருந்தாலும் பயங்கரமாக இந்த அளவுக்கு கேட்காது, இது வேறு ஏதோ அமானுஷ்யமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பீச்சு கடல்னா லிவ்வியத்தான் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒரு மிருகத்தோட சவுண்டு தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அமீலியா அப்படின்ற ஒரு லேடி 250 வருஷம் பழமையான ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு இடத்துல உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இது கீழே ஏதாவது ஒன்று இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தோணுது. இவங்க நினச்ச மாதிரியே ஓப்பன் பண்ணி பார்த்தா 1904 யூஸ் பண்ண காசு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல வருஷம் பழமையான ஒரு புக்கும் கிடைக்குது. எஸ், நம்ம ஹாலிவுட் படத்தில் பார்க்குற மாதிரி. அந்த புக்கை இவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளே என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு சில பேஜஸ்க்கு வந்து நார்மலாக தான் இருக்குது. அந்த டைமில் வாழ்ந்தவங்களோட ஃபோட்டோஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. போக போக அந்த வீட்டோட எம்டி ரூம்ஸ் வருது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்குடா வெறும் ரூமை ஃபோட்டோ எடுத்து அதை புக்காக பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது, அது எம்டி ரூம் இல்லை, அங்கே ஏதோ அமானுஷ்யமான உருவங்கள் நின்றுட்டுருக்கு. எஸ், நார்மலாக மனுஷன் மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு உருவம் நின்றுட்டுருக்குது எல்லா எம்டி ரூம்லேயே. அதை தான் ஃபோட்டோ எடுத்து புக்கில் போட்டிருக்காங்க. இந்த புக்கை இவங்க வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னா, தூரத்தில் நின்று ஒரு போர்டில் அந்த ராக்கெட் மாதிரி குத்தி விளாடுவோம்ல, அது இவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. அதில் ராக்கெட் மாதிரி இருக்க அந்த ஏரோ இருக்குல்ல, அது தானாக அந்த இடத்துல மூவ் ஆகுது. இதை பார்த்த வியூவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏதோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால நடந்திருக்கும், அதில் மேக்னெட் இருக்குல்ல, அதனால சயின்ஸ் படி ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் நைட்டு இவங்களோட மாடிப்படியில் தம்மு தும்முன்னு யாரோ குதிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இவங்க கரெக்டாக ரூமுக்குள்ளே வர்றப்ப என்னாச்சுன்றதை நீங்களே பாருங்கள். யாரும் அந்த கர்டைனை ரிமூவ் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இவங்க வேகமாக அதை பார்க்கலான்னு போகிறப்ப இங்கே மாட்டியிருந்த ஹெட்ஃபோனு தானாக கழண்டு விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கர்டைனுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க போய் பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. ஸோ அந்த பழமையான புக்கில் போட்டிருக்க சில அமானுஷ்யமான உருவங்கள் இவங்களோட வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஜெசிகான்னு ஒருத்தவங்க தன்னோட சின்ன பொண்ணு விளையாடுறதுக்காக ஒரு சின்ன வீடு மாதிரி வாங்கி தராங்க. அந்த வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணுனால போக முடியும், தனக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியும். ஒரு நாள் அந்த சின்ன வீட்டுக்குள்ள இருந்து அந்த பொண்ணு பயந்து வெளியே ஓடி வந்துருச்சு. இவங்க போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, யாருன்னு தெரியல, அந்த வீட்டுக்குள்ளே இன்னொருத்தன் வந்துட்டான், அவன் என்கிட்ட பேசினா, அவன் என்னோட முடியை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணா, நான் பயந்து வெளியே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஜெசிகாவும் சரி ஓகே சின்ன பிள்ளை ஏதோ விளையாட்டுக்கு சொல்லுது அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் அந்த சின்ன பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே போகுதோ, இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கா, அவன் என்னோட முடியை பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்னு திரும்ப சொல்லிட்டு இருக்குது. சரி, இவ உண்மையத்தான் சொல்கிறாளா இல்லை ஏதோ ஒரு இமேஜினேஷனில் சொல்கிறாளா, நம்ம எதுக்கோ ஒரு மோஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வீட்டுக்குள்ளே வச்சிடறாங்க. அப்படி தான் ஒரு நாள் நைட்டு ஜெசிகா தூங்கிட்டு இருக்கப்ப அந்த மோஷன் கேமராவோட அலாரம் அடிக்குது. அந்த வீட்டுக்குள்ளே யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறக்கா ஜெசிகா வந்து பார்க்குறாங்க. அந்த சின்ன வீட்டுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா,
வெயிட் இது ஜெசிகாவோட டாட்டர் தான். ஆனால் இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இவங்களோட முடியை நல்லா பாருங்கள். எஸ், அந்த சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி உண்மையாகவே யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் அவளோட முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. பிலிப்பைன்ஸில் இருக்க ஒரு ஃபேமிலி அவங்க வீட்டுக்குள்ளே கேமரா வச்சுருக்காங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க பாட்டிக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது, அதை செக் பண்ணும் அப்படின்றதுக்காக. பட் அந்த கேமராவில் ஒரு நாள் ஒரு உருவம் தெரியுது. இதை பார்த்து அலறி அடித்து ஓடி வந்து அவங்க பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா கையில் கிடந்த ஏதோ எடுத்து அதை விரட்டுறதுக்காக அங்கிட்டும் இங்கிட்டு வீசுகிறாங்க. என்ன ப்ரோ, பேயை ஓட்டணும்னா மந்திர மாதிரியும் அதிகமாக இருக்கும், பேயை ஓட்டுறவங்களை கூப்பிட்டு வரணும், இவங்க என்னடா வீட்டில் கிடக்கிறது எதோ எடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக டக்குன்னு அவங்க கேமராலாம் அந்த உருவத்தை பார்த்துட்டு பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையில் கிடக்கிறதுல எடுத்து சுற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் பார்த்தா எந்த ரியல் ஃபுட்டேஜ் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்ம ஸ்குவாடில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நான் இதே மாதிரியே இன்னொரு பயங்கரமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். லைட்ஸ் ஆஃப்.